எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஊருக்கு போயிட்டு வந்தேன். ரொம்ப ஹாப்பியாக, ஜாலியாக, சந்தோஷமாக இருக்கேன். நான் நேற்று தான் வந்தேன். ஸோ ஸ்டோரி என்னால் போட முடியல. அதான் நேற்று நைட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணேன். இன்றைக்கி ஸ்டோரி போட்டிருக்கேன். சரி, ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட விஜய் கனவுல வந்த பர்சனை நேரில் பார்த்த மாதிரி ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுதான் அவங்களான்னு கன்ஃபார்ம் ஆகலை. ஜஸ்ட் அவங்கள மாதிரி இருக்கும், அவங்களுக்கு தோணும் அவங்களா இருந்திருப்பாங்களோ இல்லையான்ட்டு. ஏன்னா அவங்க தான் ஃபேஸையும் பார்க்கலையே. ஜஸ்ட்டு ஒரு அந்த கனவுல வந்த அந்த பிளேஸ் அதே மாதிரி அந்த எல்லோரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சேம் சுச்சுவேஷனில் அவங்க பார்க்கவும் அவங்களுக்கு அந்த மாதிரி இமேஜினேஷன் வரும். மேபி அது ஃப்யூச்சரில் நிஜமாக கூட ஆகலாம், தெரியல. அந்த கனவுலேயே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதையே நினச்சிட்டு வருவாங்க. ரியாலிட்டியில் அவங்களுக்கு நடந்த மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு நேராக அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் எப்போவுமே உள்ளே போகும்போதே அவ்வளோ ஹாப்பியாக, ஜாலியாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக உள்ளே வருவாங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாய் 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 சொல்லிவிட்டு உள்ள எல்லோரும் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, அந்த மாதிரியெல்லாம் கேட்டுட்டு அவங்க ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்க இன்றைக்கி உள்ளே வரும்போது யாரையும் கண்டுக்கல, இன்க்ளூடிங் சாருவையும் கண்டுக்கல. ஏன்னா அவங்க மைண்ட் ஃபுல்லாகவே அதே தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக யார்கிட்ட எதுவும் பேசாமல் அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களா இருக்க மாட்டாங்க, ஆக்டிவாகவும் இருக்க மாட்டாங்க, பெருசாக யாருக்கிட்டையும் ஹலோ கூட பேசிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா கூட இருக்கிறவங்க எல்லாருமே நோட் பண்ணுவாங்க. ஏன்னா தெரியும்ல, டெய்லியும் வர்றவங்க போகிறவங்க எப்படி இருப்பாங்க, திடீர்னு அவங்களோட ரியாக்ஷன் மாதிரி இருக்குன்னா அப்படி இருக்குன்னு தெரியும்ல. ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கவலை இருக்கும். ஆனால் யாரும் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க, யாரும் விஜய்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஏன்னா பயம், அவங்ககிட்ட எப்படி போய் நம்ம கேட்குறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே கூடி பேசிகிட்டு இருப்பாங்க. இதுதானே எல்லாமே நடக்கும். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட சாரு அதை கேட்டுருவாங்க. கேட்டதும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. மேம் நத்திங்மா நத்திங்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன வெட்டி வேலை, ஒர்க் இருக்க போது நீங்கள் என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நத்திங் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறேன்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இல்லை மேம், இன்னைக்கு விஜய் மேம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக அப்செட்டாக இருக்காங்க, என்னன்னு தெரியல மேம் அப்படி சொல்லுவாங்க. அப்படியா, விஜய் வந்துட்டாங்களா, ஏன் என்னை பார்க்கவே இல்லை அப்படி சொல்லுவாங்க. தெரியல மேம், யார்கிட்டையும் எதுவும் பேசலை, வந்ததுலேருந்து சைலண்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, விஜய் என்னோட கேபினுக்கு வர சொல்லுங்க அப்படின்ட்டு இவங்க போவாங்க. இவங்களோட கேபினுக்கு அவங்க போயிடுவாங்க. இவங்க போயிட்டு ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக உள்ளே போயிட்டு விஜய் கிட்ட சொல்லுவாங்க. மேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, உங்களை மேம் வர சொன்னாங்க அவங்களோட கேபினுக்கு, காஃபி எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. காஃபி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, நீ எடுத்து போய் கொடுக்கணும், இல்லை உங்களை தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு போவாங்க. போயிட்டு டோர் லாக் பண்ணிவிட்டு உள்ளே போவாங்க. அவங்களும் ஹாய் வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவாங்க. இவங்களும் உள்ளே போவாங்க. உள்ளே போனதும் சைலண்ட்டாக இருப்பாங்க. காஃபி அப்படின்னு சொல்லிட்டு காஃபியும் கொடுப்பாங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருந்ததும் சாருக்கு சம்திங் ஏதோ அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். சரி, ஓகே, இன்றைக்கி ஈவினிங் இங்கே ஏதாவது பிளானிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் எந்த பிளானிங் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் முக்கியமான கெஸ்டஸ் வராங்க, ஸோ ஈவினிங் கொஞ்சம் அவங்களுக்கு டின்னர் பார்ட்டி இருக்குது, அதனால தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம், நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன், எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஈவினிங் 4 to 5 o'clock கூட வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த டைம் தானே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்ட்டுருவாங்க. சாரு பார்த்தீங்கன்னா எதுவுமே பேச மாட்டாங்க விஜய்கிட்ட. பட் அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நோட் பண்ணிப்பாங்க. சரின்ட்டு இவங்களும் போயிடுவாங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஓரளவுக்கு பிஸியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் புது கிளைண்ட் வரேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க கூட அவங்க பிஸி. ஸோ புது கிளைண்ட்டுக்காக இவங்க சமைச்சிட்ருப்பாங்க. ஸோ சமையலில் இவங்க பிஸி. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பிஸியாக இருக்கிறதுனால 2 பேருமே பெருசாக பார்த்துக்கவும் மாட்டாங்க, பேசிக்கவும் மாட்டாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் அந்த டின்னர் பார்ட்டியெல்லாம் பர்ஃபெக்டாக சூப்பராக முடிஞ்சிடும். வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. பட் நம்மளுடைய விஜய் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. எல்லாருமே ஃபுட்டு சாப்பிட்டுட்டு வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்னா அவங்கள ரொம்பவே பாராட்டுவாங்க. அவங்களும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நார்மலாக கேஷுவலாக இருப்பாங்க. ஈவினிங் ஒரு 7, 8 o'clock ஆகிடும். நம்ம சாரு பயங்கர டயர்டாகிடுவாங்க. ஏன்னா மீட்டிங் அட்டன் பண்ணி கிளைண்ட்டோட பேசி டிஸ்கஸ் பண்ணி செம்ம அப்செட் ஆகிடுவாங்க. டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஒரு 7:30, 8 o'clock ஆகிடும். அப்போ சாரு
எட்டி பார்ப்பாங்க கேபின்ல இருந்து. அப்போது நம்ம விஜய் இருந்துட்டு ரெடி ஆகிட்ருப்பாங்க வீட்டுக்கு போகிறதுக்காக. அப்போது உடனே சாரு உங்களுக்கு கால் பண்ணி, விஜய் ரொம்ப டயர்டாக இருக்குது, ஸோ ப்ளீஸ் எனக்காக ஒரு கப் காஃபி கொண்டு வரியா உன்னோட ஸ்டைலில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஷூர் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களும் அவங்களோட ஸ்டைலில் க்ரீன் டீ கொஞ்சம் எதோ போட்டு செஞ்சிருந்த டயர்ட்னஸ்க்கு சம்திங் மசாலா டீ மாதிரி குடித்தா ஃபீல் பெட்டராக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்க போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே போனால் பயங்கர டயர்டில் அப்படியே சோஃபா மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சாரு படுத்துட்ருப்பாங்க இப்படி கண்ணை மூடிக்கிட்டு. ஸோ அதை பார்க்கும்போது சாரு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக அவங்க கணக்கு டயர்ட்லேயும் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அழகாக அவங்களுக்கு தெரிவாங்க. இவங்க காஃபி கொண்டுட்டு வந்தவங்க வெளியில் இருந்து பார்த்தா தான் உள்ள தெரியும் இல்லையா? ஸோ அவங்க அந்த கண்ணாடியில் அப்படியே அவங்கள பார்த்து அவங்க படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து நின்றுடுவாங்க நம்மளுடைய விஜய். ஏன்னா ஃபஸ்ட்டாக ஓடுற அந்த பிஸ்னஸ்ஸு அந்த ஒர்க் டென்ஷனில் ரிலாக்ஸாக ஹாப்பியாக எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் அப்படியே ரிலாக்ஸாக படுத்துட்டு இருக்கும்போது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும்ல, சூப்பராக இருக்கும். சீரியஸாகவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இவங்களும் அதையே பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து அப்படியே நின்றுடுவாங்க. நின்னதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னடா திடீர்னு தோணும், என்னடா ரொம்ப நேரமாக டீ கொடுக்க சொன்னோம் இன்னும் காணுமே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கண்ணை முழிப்பாங்க. அவங்க கிளாஸஸ்க்கு வெளியில் இருந்து பார்க்குறத நம்மளோட சாரு நோட் பண்ணிடுவாங்க. பார்த்ததும் அவங்க உடனே டோர் லாக் பண்ணுவாங்க. உள்ளே வா அப்படி சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தலையாட்டுவாங்க. இவங்களும் உள்ளே போயிட்டு அந்த காஃபி கொடுப்பாங்க. காஃபி ஆறி போயிருக்கும். அவங்க குடிச்சிட்டு என்ன காஃபி சுத்தமாக சூடே இல்லை அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. சூடு இல்லையா? இல்லையே, நான் நல்லா சூட் பண்ணி தானே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்தா நீ குடிச்சுப்பாரு சூடு இருக்கா அப்படின்னு. இல்லை சாரு, நான் நல்லா சூடாக தான் எடுத்துகிட்டு வந்தேன், நீ டயர்டாக இருக்குன்னு சொன்ன இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போனா இப்போவும் சூடாக இருக்கணும்ல, குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை சார் எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க. அப்போ நான் என்ன போய் சூடுமா, நீ கொண்டு வந்த காஃபியில் சுத்தமாகவே சூடு இல்லை, பார் குடிச்சு பார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ குடிச்சு தான் பார்க்கணும் அப்படின்ட்டு சாரு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. சரின்ட்டு இவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அந்த கப்பை வாங்கி குடிச்சு பார்ப்பாங்க. சுத்தமாக சூடு இருக்காது. ஐயோ ஆமாம் சாரு சூடே இல்லை, நல்லாவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சூடு இருந்தால் தானே கொஞ்சமாவது நல்லாயிருக்கும், சூடே இல்லையா அப்புறம் எப்படி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. உண்மைதான், கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் போய் உனக்கு வேறு டீ கொண்டு வரேன் அப்படின்ட்டு இவங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க விஜய். அப்போ உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த டீ குடிப்பாங்க இல்லையா, குடிச்சிட்டு அந்த கப்பை டேபிள் மேலே வச்சுருவாங்க. ஆமாம் டீ சுத்தமாக சூடே இல்லை, நான் போயிட்டு வேறு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எந்திரிப்பாங்க. அப்போது நம்மளுடைய சாரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி இழுப்பாங்க. இழுத்ததும் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சோஃபாவில் அவங்க விழுந்துருவாங்க. பேலன்ஸ் இல்லாமல் விழுந்ததும் அவங்க பிடிச்சி இழுப்பாங்க. அவங்களோட ரைட் ஹேண்டு ஷோல்டர்கிட்ட அவங்க விழுந்துருவாங்க. விழுந்ததும் ஹே விஜய் விஜய் இருந்துட்டு சொல்லுவாங்க சாருக்கிட்ட, சாரு என்ன பண்ணுற விடு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுவாங்க. எழுந்திரிக்க ட்ரை பண்ணும்போது டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஷோல்டர்கிட்ட தானே படுத்திருப்பாங்க, விழுந்துருவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள இறுக்கி பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கப்புறம் விஜய்க்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வார்த்தைகள் வராது, சைலண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய பிடியில் அவங்க இருப்பாங்க. அதனால் அவங்க எதுவுமே பேச முடியாமல் சைலண்ட் ஆகிடுவாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா ஃபேன் காற்று ஓடிட்டுருக்கும். இவங்களும் ஃபஸ்ட்டு அவங்களோட பிடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேடம் சரண்டர் ஆகிடுவாங்க எதுவும் பேசாமல். அவங்களோட அந்த ஐ காண்டாக்டில் பார்த்தீங்க அப்படின்னு சைலண்ட் ஆகிடுவாங்க. சைலண்ட் ஆனதும் நம்மளுடைய சாரு சைலண்ட்டாக அவங்களோட காது பக்கத்தில் போய் ஒன்று இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது எனக்கு 2 கண்ணு பத்தலை, அவ்வளோ அழகாக என் கண்ணுக்கு தெரியுற, ஏன் என் க்ளோஸ்அப்பில் இருக்கும்போது இவ்வளோ அழகாக இருக்க, தூரத்தில் இருக்கும்போது நிலா இருக்கிற தூரத்து மாதிரி இருக்க, தூரமாக இருந்தால் நான் நிலாவை ரசிக்கிற மாதிரி ரசிக்கிறேன், பக்கத்தில் இருந்தால் என்னோடய 2 கண்ணே பத்த மாட்டேங்குது உன்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாரு சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு டக்குன்னு அவங்க கான்சியஸ்க்கு மறுபடியும் எந்திரிச்சிடுவாங்க.
என்ன பேசுகிற நீ சாரு? இந்த மாதிரியெல்லாம் பேசாத, எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன பிடிக்கல? நான் எதுவும் தப்பாக பேசுகிறையே, சீரியஸ்லி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு ஏய் ஏய் கூல் 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 கூல், ஜஸ்ட்டு சும்மா நான் உன்னை கிட்ட ஜஸ்ட்டு சும்மா உன் கூட விளாட்னேன், ஓகேவா? ஸோ சீரியஸ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஜய் சொல்லுவாங்க. சரி ஓகே, பிடிக்கல அவ்வளோதானே, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விஜய் இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லுவாங்க. விஜி அப்படிம்பாங்க. ஸோ என்ன அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ப்ளீஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் முடியல, ரொம்ப டயர்டாகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ப்ளீஸ் எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் பிடிச்சி விட்றியா ப்ளீஸ் அப்படிம்பாங்க. முடியாது அப்படிம்பாங்க. ப்ளீஸ் டி, நான் உங்ககிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்க போகிறேன் அப்படி சொல்லுவாங்க. என்னது டியா அப்படிம்பாங்க. ஆமாம், நீ தானே சொன்ன ஃப்ரெண்டுன்ட்டு, ஸோ ஃப்ரெண்டை வாடி போடின்னு கூப்பிட்றது தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டு தான். சைலண்ட் ஆகிடுவாங்க ஒவ்வொரு டைம் அவங்க பேசும்போதும். இவங்க ஏதாவது பேசி அவங்கள ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு கழுத்து ரொம்ப வலிக்குது, கொஞ்சமாக பிடிச்சி விட்டேன்னா நல்லாயிருக்கும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட கழுத்தை மசாஜ் மாதிரி பண்ணிவிடுவாங்க. நல்லா கழுத்து பெயின் இருக்கும்ல டயர்ட்னஸில். ஸோ அந்த டயர்ட்னஸில் அவங்க பின் கழுத்தை நல்லா மசாஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி விடுவாங்க. அப்படியே அவ்வளோ சுகமாக இருக்கும் நம்மளுடைய சாருக்கு. வா இன்னும் கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சம், பா எவ்வளோ எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா நீ பண்ணும்போது, சீரியஸ்லி சார். விஜி உன்னோட கையில் சமையல் திறமை மட்டும் இல்லை, மசாஜ் பண்ணுற திறமையும் நல்லாவே வச்சுருக்க. வா இன்னும் கொஞ்சம், இல்லை லெஃப்டில் கொஞ்சம் ரைட்டில், வா சூப்பர், இப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கு விஜி. அட்லீஸ்ட் எனக்கு வீக்லி 1 டைமாவது இந்த மாதிரி பண்ணிவிடேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏய் நான் என்ன மசாஜ் சென்டரா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்பாங்க. ஃப்ரெண்டுக்காக மசாஜ் சென்டரே வச்சாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய் என்ன விளையாடுறியா அப்படி சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, இன்னையிலேருந்து நீ எனக்கு வீக்லி ஒன்ஸாவது மசாஜ் பண்ணி விடுற ஓகேவா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய் என்ன பேசுகிற நீ அப்படி சொல்லிட்டு கேட்க. இதுக்கு கத்தக்கூடாது புரியுதா? எனக்கு நீ பண்ணி விட்ற அவ்வளோதான், மேலே எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டுருவாங்க. சரி ஓகே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. வெரி குட் அப்படிம்பாங்க இவங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம், இப்போ உனக்கு ஓகே தானே அப்படி சொல்லுவாங்க. ஓகே தான், பட் இப்போ எனக்கு இருக்கிற மைண்ட் செட்டுக்கு வாயேன் பீச்சில் ஒரு வாக் போகலாம் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன் இந்த நேரத்துக்கா ப்ளீஸ், நல்லா இருக்கும் தெரியுமா அப்படியே ஜில்லுன்னு காற்று, உன் கூட அப்படியே ஒரு வாக்கு சூப்பராக இருக்கும், ப்ளீஸ் வா ஏன் அப்படி சொல்லுவாங்க. ஏன் கூட எதுக்கு நீ வாக் போகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சைலண்ட் ஆகிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும்ல, அதனால அவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க. அது வந்து சரி விடு, அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம், நான் உன்னை எப்போவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஒருவேளை நான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லிவிடு, நான் கண்டிப்பாக உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சாரு சொல்லுவாங்க. அது அந்த வேர்டை கேட்டதும், ஹே என்ன நீ எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நீ நீ எப்படி என்னை டிஸ்டர்ப் பண்ணுவ, உன்னால் என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, ஸோ நீ எப்பயும் போல் என் கூட இப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே இப்போ என்ன வாக் போனால் தானே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பீச்சில் அழகாக அந்த பீச்சோட சத்தத்தில், அந்த அலை சவுண்டில், அந்த காற்றுல 2 பேரும் கை கோர்த்துட்டு அழகான ஒரு லாங் வாக் அப்படியே போவாங்க. நடந்து 2 பேரும் சும்மா 2 பேரும் இதை பேசிக்கிட்டு அப்படியே போவாங்க. திடீர்னு சாருக்கு என்ன பண்ண தோணும், அதில் தண்ணியில் விளையாடணும்னு தோணிடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக தண்ணிக்குள்ளே போவாங்க. இப்போ விஜய் இருந்துட்டு நீ தண்ணிக்குள்ளே போகிற அப்படி சொல்லுவாங்க. இல்லையே நான் எங்கே போகிறேன் அப்படி சொல்லுவாங்க. இந்த பக்கம் வா, பாரு ஆள் நல்லா வருது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு
கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணிக்குள்ளே போகும்போது விஜி என்ன பண்ணுவாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அவங்க பக்கத்துக்கு பக்கத்துக்கு போயிட்டுருப்பாங்க. அப்போ 2 பேருக்குமே நல்லா பாடி வந்து டச் ஆகும். ஸோ 2 பேரும் நல்லாவே அவங்களுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் டச் பண்ணி பாடி வந்து டச் ஆகிட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறது இந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் நம்மளோட சாரு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த தண்ணி விஜி மேலே எடுத்து ஊற்றுறது, அப்புறம் ஃபுல்லாக 2 பேருமே விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது விஜய் சொல்லுவாங்க, ஏய் இந்த நேரத்துக்கு என்னடி பண்ணிட்டு இருக்க, இப்போ போய் விளையாண்டுட்டு இருக்க, இது விளையாடுற நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏ நல்லா இருக்கு என்னோட மைண்ட் ஃபுல்லாகவே புஷ்ன்னு இறங்கிடுச்சு, நான் ரிலாக்ஸாக இருக்கேன் அண்டு ஹாப்பியாகவும் இருக்கேன், ஸோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. சொன்னால் கேளு சாரு, வேண்டாம் நம்ம போகலாம் அப்படி சொல்லுவாங்க. முடியவே முடியாது, நோவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சாரு அப்படிம்பாங்க, விஜி அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து தண்ணியில் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. 2 பேருமே சொல்லவே முடியாத அளவுக்கு நல்லா விளையாண்டு நல்லா நனைஞ்சிருவாங்க. 2 பேருமே நனைஞ்சதுக்கப்புறம் ஜாலியாக இருந்துட்டு அந்த ஃபுல்லாக நனைஞ்சிடுவாங்க இல்லையா, கரெக்டாக அந்த டைமில் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சேல் பண்ணிட்டு வருவாங்க. உடனே அப்போ இருந்துட்டு அவங்க சாரு கேட்பாங்க, ஏய் ஐஸ்கிரீம் வாங்கி தயாம்பாங்க. ஏய் நல்லா நனைஞ்சிருக்க, ஜில் ஜில்னு காற்று வேறு அடிக்குது, இந்த கிளைமேட்டுக்கு உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, வேண்டாம் சளி பிடிச்சிட்டோன்னு, ப்ளீஸ் விஜய் எனக்கு வாங்கித்தா அப்படி சொல்லுவாங்க. சொன்னால் கேளு சாரு, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற, இப்படியெல்லாம் அடம் பிடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு வேணும், வாங்கி தரியா இல்லையா அப்படிம்பாங்க. சரி சரி அடம் பிடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈர ட்ரெஸ்ஸோடையே போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே மறுபடியும் ஒரு வாக் போயிட்டு இருப்பாங்க ஜாலி. சரின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சாருக்கு குளிர் எடுக்கணும், ஏன்னா ஃபுல்லாக நனைஞ்சிருவாங்க, நல்லா தண்ணியில் குதிச்சிருவாங்க, இதில் ஐஸ்கிரீம் வேறு, அப்போது எவ்வளோ குளிராக இருக்கும் சொல்லவே தேவையில்லை, ஃபுல்லாக நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது விஜய் இருந்துக்கிட்டே என்னாச்சு அப்படிம்பாங்க. பயங்கரமாக குளிருது அப்படிம்பாங்க. நான் சொன்னா நீ கேட்குறியா, நீ பார் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிகிட்டு போவாங்க. இவங்களுக்கு குளிர் தாங்கவே தாங்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஜாக்கெட் இருக்கும் இல்லையா, அதாவது ஸ்வெட்டர் மாதிரி இருக்குமே, அதெல்லாம் அவங்க மேலே போட்டு அவங்கள கொஞ்சம் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அவங்களோட பாடியோட நல்லா டச் பண்ண மாதிரி இறுக்கி அணைச்சிக்கிட்டு அப்படியே கைத்தாங்கள அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப தூரம் போகணும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு சிவரிங் தாங்காது. 2 பேருக்குமே சிவரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியாக இருக்கும். 2 பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னும் அவங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு கொஞ்சம் தூரம் போகணும். சரின்னு சொல்லிட்டு சாருவோட குளிர் பயங்கரமாக இருக்கிறத பார்த்துட்டு விஜய்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஏன்னா அவங்க அவ்வளோ பயங்கரமாக சிவரங்கவாங்க, அவங்களோட கை கால்லாம் உதடு எல்லாமே நடுங்கும், அவ்வளோ நடுங்கும். ஸோ அவங்க பார்த்து ரொம்ப பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டைட்டாக அவங்கள ஹக் பண்ணுவாங்க. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி அவங்க நல்லா இறுக்கி பிடிச்சிப்பாங்க. இறுக்கி பிடிச்சிட்டு அவ்வளோதான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போவாங்க அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ளீஸ் கேட்டுட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட் அண்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ்.